ஓனர் கிட்ட சொல்லி அவன் கடையை இங்கிருந்து தூக்கிட்டு காலி பண்ணி. அடி பாவீங்களா, ஆயிரக்கணக்கில் முறவாசலுக்கு காசு வாங்குறாங்க, குப்பையை கொண்டு வந்து இங்க கொட்டி வச்சிருக்காங்க. யார் பார்த்த வேலை இது? இந்த செடி காஞ்சு போயிருக்கு, அதுக்கு 2 பக்கம் தண்ணி ஊத்த தெரியல. எல்லா செடியும் இப்படி வாடி போயிருக்கு, இதுக்கு தண்ணி ஊத்த தெரியல. இதுக்கும் தண்ணி. ஐயே, என்ன இது? எவன் பார்த்த வேலை இது? மோட்டர் துண்டை வெட்டி எடுத்து போயிருக்காங்க, மூடி விட்டு போயிருக்காங்க. ஆனா பாவீங்களா, ஐயோ 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 ஐயோ, மோட்டர் காணுமே. ஐயோ 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 ஐயோ, நேத்து வரைக்கும் அந்த மோட்டரை இப்ப போய் காணுமே. எவன் பார்த்த வேலை இது? அடியே, யாரு பக்கத்துல? என்ன இந்த பொம்பளை காலையிலே 7:30 ஆரம்பிச்சிருச்சு. வாயா. உள்ளங்கி பத்த மாதிரி 20,000 ரூபாய்க்கு வாங்கி மாட்டேன் நானு. என்னச்சுமா? ஐயோ, சம்பாரிச்சு கஷ்டப்பட்டு வாங்கி மாட்டா மோட்டர். அந்த மோட்டரே இப்ப வந்து பார்த்தா காணாது போயிருக்கு. யாரும் அந்த வேலை தெரியலையே. எந்த திருட்டு பையன் என் வீட்டு மோட்டர் கட்டிட்டு போனான்? மரியாதையா பதில் சொல்லுடி. யாரு ரூல் சுக்குமணி வீட்ல பூந்து தெனாவட்ட மோட்டர் திருடுவீங்களா? அதுவும் கலக்கல் காங்கேயம் கண்ட்ரோல்ல இருக்கிற வீட்ல மோட்டர் திருடுவீங்களா? உங்களுக்கு எல்லாம் நெஞ்சில துளு விட்டு போச்சா? ஏய், அவனை நான் யாருன்னு காட்டுமா? காட்டுடா. என்ன தைரியமா எங்க வீட்ல மோட்டர் திருடுவீங்க? ஏய், நான் யாருன்னு தெரியுமா? தெரிஞ்சிச்சியா? தெரிஞ்சிச்சு. குடிக்க காசு இல்லைன்னா நைட்டோட நைட்டா மோட்டர் திருடி வித்ததும் இல்லாம ஏன் முன்னாடி இங்க வந்து ராவடியா பண்ணிட்டு இருக்க? எவ்வளவு திமிரு இருக்கும். அவனை சும்மா விட மாட்டேன். ஏய், இதுக்கு முன்னாடி என்ன பண்ண நீ? என்ன பண்ண? முதல்ல போன திருடின. போன திருடி என்ன பண்ண? சொல்ல, போன திருடின, நகை திருடின, பம்பு பொருள் எடுத்து திருட ஆரம்பிச்சிட்டியா? அம்மா அப்பா ஏன் சொல்ல மாட்டாரோ வேணுமா? சீக்கிரம் வா சந்திரு. வர என்ன வந்து? வெளியே ஏதோ சத்தமா இருக்கு. ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். ஆமா, உள்ள இருக்கும்போது ருக்மணி அக்கா கத்துற சத்தம் கேட்ட மாதிரி இருந்துச்சு. வா, என்னன்னு போய் பார்த்துட்டு வருவோம். வா. அக்கா, என்னாச்சு? ருக்மணி அக்காவோட மோட்டரை எவனோ திருடிட்டு போயிட்டான் போல. அதான் காலையில இருந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. சந்திரு, என்னவானு? நம்ம காம்பவுண்ட்ல வந்து யார் அந்த மோட்டரை திருடிட்டு போயிருப்பாங்க? அதுவும் ருக்மணி அக்கா வீடுன்னு தெரிஞ்சோம். நம்ம ஏரியால யார் அவ்வளவு தைரியமான ஆளு? தெரியலையே. அம்மா, ராத்திரி நான் மேல வரும்போது கூட இங்க நின்னு போன் பேசிட்டு தான் வந்தேன். அப்ப கூட மோட்டர் இருந்துச்சுமா, கேட்டும் சாத்தி இருந்துச்சு. ஆனா காலையில எழுந்திருச்சு வந்து பார்த்தப்ப கேட்டு திறந்து இருந்துச்சு. அப்போ அதுக்கு நடுவுல மிட் நைட்ல யாரோ கேட்டை திறந்து திருட்டுத்தனமா வந்திருக்கணும். அவங்கள குறிச்சு விசாரிச்சா என்ன ஏதுன்னு உண்மை தெரிஞ்சிடும். கரெக்டாண்டி. கேட்டீங்களா? கேட்டீங்களாடி? ஏண்டி, வாடகை விட்ட வீடு மாதிரி அடி பாக்குறீங்களா? வரது என்னமோ போறது என்னமோ ஏதோ தர்மசத்திரத்துல படுத்து கிடக்கிற மாதிரி வரீங்க. நேத்து வச்ச குப்பையை கூட எவ்வளவு அள்ளி கொட்ட மாட்டாங்க. இவங்க கிட்ட என்னன்னு கேக்குறது? என் பொண்ணு சொல்றது கேட்டீங்கல்ல? இப்ப சொல்லுங்க, லாஸ்டா நைட்டு எவன் கேட்ட சத்தமா வந்தது? எவன் பார்த்த வேலை? எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும். நீ பாத்தியா? நீ சத்தம் வந்தியா? நீடி என்ன பண்ண? நீ சத்தியா? நீ தான் நைட் எல்லாம் கத்திட்டு இருந்த. வாங்க, நைட் எல்லாம் குடிச்சிட்டு அமக்கலம் பண்ணிட்டு இருந்தல. நீ கேட்ட நீ தான் சத்தம் வந்தியா? நானே நைட் டியூட்டி போயிட்டு இப்பதான் வரேன். என்ன ஆளுக்கு வித்த காமிச்சிட்டு இருக்கீங்க? யார் பார்த்த வேலை இது? எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும். சந்திரு, கடைசியா கேட்டு யாரும் மூடாம போனாங்கன்னு கேக்குறாங்கல்ல? ஆமா, அந்த கேட்ட மூடாம போன அந்த முட்டாளால் தானே இந்த மோட்டர் காணாம போச்சு. அவங்க கேக்குறது கரெக்ட் தானே? ஐயோ சந்திரு, நீ சும்மா இருக்கியா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சம்பந்தமே இல்லாம நீ ஏண்டி பயந்துட்டு இருக்க? நீ மோட்டரை திருடுனா? இல்ல, நான் ஏன் மோட்டர்ல திருடுறேன்? அது அந்த மெயின் கேட் லாக் பண்ணாம வந்தது நான் தான் சந்திரு.
கடைசியா மெயின் கேட்டை லாக் பண்ணாம வந்தது நீயாடி? ஆமா சந்திரு, ஆனா நான் வேணும்னே பண்ணல. அது நைட்டு குப்பை ஜாஸ்தியா இருக்குன்னு வெளியே கொட்டலான்னு போனேன்னா அப்படியே வெளியே போய் கொட்டிட்டு ஏதோ ஞாபகம் மத்தியில கேட்டு சாத்தாம வந்துட்டேன். ஞாபகத்தை வேலைடி இது? ஒவ்வொரு தடவையும் சொல்லிட்டு இருக்கணுமா உங்களுக்கு? ஐயோ, கடைசியில் அந்த வேலையை பார்த்தது நீதானே? இது மட்டும் அந்த அக்காவுக்கு தெரிய வந்தது நீ செத்த. ஏற்கனவே இவங்களுக்கும் நமக்கு ஆக மாட்டேங்குது. இதுல பிரச்சனை மேல பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இப்ப நீ வேற கேட்ட பூட்டாம வந்துட்டு இன்னொரு பிரச்சனை கிளப்பி இருக்க. நேற்று கரண்ட புடிங்கி விட்டாங்க. இனிமேல் என்னென்னலாம் புடிங்க பண்ணணும்னு தெரியல. இப்போ ஏன் மோட்டர் ஏன் வந்து ஆகணும்? இல்ல ஒவ்வொருத்தி வீட்டுக்கும் அட்வான்ஸ் திருப்பி கொடுக்க மாட்டேன். வாடகையில மாசமான ஒவ்வொருத்துக்கும் 1000 ரூபாய் 1500 ரூபாய் ஏத்திட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சாகணும், உண்மை தெரியணும். ஏன் மோட்டர் வந்து ஆகணும்? சொல்லுங்கடி, யார் பார்த்த வேலை இது? சொல்லுங்க. வாங்க. அமைதியாரு, எல்லாத்தையும். எவ்வளவு தைரியமாயிடுச்சு ஒவ்வொருத்தரும். நான் சொல்றத ஆத்திரப்படாம தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. நேத்து நைட்ல எனக்கு ஷெட்ல கொஞ்சம் வேலை இருந்தது. அதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு லேட்டா வந்து வண்டியை விட்டுட்டு ஏதோ ஒரு ஞாபகத்துல அப்படியே உள்ள போயிட்டேன். நான் கேட்ட பூட்ட மறந்துட்டேங்க. சத்தியமா வேணும்னே பண்ணல, தெரியாம தான் பண்ணேன். வா வா வா, நீதான் அந்த நல்லவனா? நினைச்சேன், அப்பவே நினைச்சேன். எனக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கேன், உன் பொண்டாட்டியாலையும் உன் குடும்பத்தாலையும் மட்டும்தான் அது நடக்கும். அது இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? சரி, நாமளா போய் கேட்கலாம்னு நினைச்சா உன் பொண்டாட்டி ஜிங்கு ஜிங்குன்னு சட்டெல்லாம் பேசிட்டு ஆடிட்டு வருவா. அதனாலதான் பொதுவா இப்படி கேட்டேன். கடைசியில இப்ப இன்னும் உன் வாயில வந்துருச்சா? சந்திரு, ஏன் இப்படி சொன்ன? ஓ வான்னு கொஞ்ச நேரம் அமைதியாக நான் பேசிக்கிறேன்.